தொடர்ந்து ஏசாயா 53:11 நாம் பார்க்கின்றோம், அவர் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று எதிர்காலம், அதாவது ஃபியூச்சர் டென்ஸில் இனிவரும் காலத்தில் நடப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. திருப்தி என்பதனுடைய எபிரேய பதம் சாபா. இந்த சொல் சட்ட ரீதியாக பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல். ஒரு செயலுக்கான சட்ட விதிமுறைகளை முழுமையாக செய்வதைத்தான் திருப்தியாக செய்து முடித்தார்கள் என்று சொல்ல முடியும். இங்கு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை ஏற்று தேவனுடைய நிதி முறைகளின்படி அனைத்து காரியங்களையும் அவர் செலுத்தி தீர்த்துவிட்டபடியினாலே அவர் நமக்காக செய்த அந்த ஆத்தும வருத்தத்தின் பலனால அவர் திருப்தி அடைகின்றார். லேவியராகமம் 18:5 சொல்கிறது, என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் என்று சொல்கிறது. கிறிஸ்து தேவனுடைய அனைத்து சட்ட விதிகளையும் திருப்தியாக செய்து முடித்தபடியால் மரணம் அவரை ஆட்கொள்ள முடியவில்லை. இதனால் அவர் உயிரோடு எழும்பினார். அது மாத்திரமல்ல, நம்மையும் இரண்டாம் மரணமாகிய ஆத்தும மரணத்திற்கு விலக்கி நம்மையும் உயிர்த்தெழச் செய்து நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலில் நம்மையும் அப்படி உயிர்த்தெழ செய்கின்றார். யோவான் 3:18 சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கு இந்த ஏசாயா 53:11 தொடர்ந்து நம்ம பார்க்கின்றோம், என் தாசனாகிய நீதிபரர் என்று நாம் பார்க்கின்றோம். தாசன் என்பது ஊழியக்காரன், அடிமை என்ற பொருளில் உள்ளது. கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து வந்திருந்தாலும் அவர் ஒருவர்தான் நீதிபரர் என்ற நாமத்தை உடையவர். அங்கே தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம், தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை அவர் நீதிமான்கள் ஆக்குவார் என்று பார்க்கின்றோம். இந்த அறிவு என்பது எதை குறிக்கின்றது? ஓசியா 4:6 சொல்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் சமகாலத்து இஸ்ரவேலர்களுக்கு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளால் மேசியாவை குறித்த அனைத்து தீர்க்க தரிசனங்களும் தெரியும். இந்த அறிவு அவர்களுக்கு இருந்தாலும் அதை அவர்கள் வெறுத்தார்கள். எனவே அவர்கள் கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தம்மை பற்றிய இந்த அறிவை ஏற்றுக்கொள்ளும் உங்களையும் என்னையும் கிறிஸ்து நீதிமான்களாக மாற்றுகிறார். ரோமர் 8:29 வாசிக்கும்போது, கிறிஸ்துவின் சாயலுக்கு நீங்களும் நானும் மறுரூபம் அடையும்படியாக அவரை பற்றும் அறிவினால் தேவன் நம்மை நீதிமான்களாக்கி இனிவரும் மகிமைக்குள்ளும் நம்மை நடத்துவார். அதோடு கூட இந்த பகுதியிலிருந்து நான் அறிந்து கொள்ளும் மற்றொரு காரியம், இந்த அறிவை அறியாத மக்களுக்கு இதை அறிவிக்க வேண்டிய கட்டளை, அந்த கட்டளையை கிறிஸ்து நமக்கு கொடுத்த அருட்பணியாக ஏற்று செய்ய வேண்டும் என்பதையும் இப்பகுதி நமக்கு உணர்த்துகிறது. இந்த ஏசாயா 53 பதிவிடப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் இரட்டை தீர்க்க தரிசனங்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவின் பிறப்பு, வளர்ப்பு, ஊழியம், மரணம், உயிர்த்தெழுதல் மூலம் நிறைவேறி முடிந்துவிட்டது. இது முதல் கட்ட தீர்க்க தரிசன நிறைவேறுதல் ஆகும். அடுத்து கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன் வரப்போகும் உபத்திரவ காலத்தில் இஸ்ரவேல் தேசம் மனந்திரும்பும், கிறிஸ்துவை மேசியா என்று அங்கீகரித்து கொள்ளும். இதனை சகரியா 12:10 அழகாய் சொல்லுகிறது. எசேக்கியேல் 36, எரேமியா 31, சகரியா 12, 13, 14 அதிகாரங்களில் இக்கருத்து விவரிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரவேலர் ஏசாயா 53 அதிகாரத்தில் 4, 5, 6 சொல்லியிருக்கிறபடி மெய்யாகவே
கிறிஸ்து நம்முடைய பாடுகளை ஏற்று நமக்காக மரித்து உயிர்த்தவர் என்று இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதனை ரோமர் 11வது அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அது சொல்லுகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தின் 2ஆம் கட்ட தீர்க்க தரிசனங்கள் வருங்காலத்தில் இப்படியாக நிறைவேறும். இந்த இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய சொந்த ஜனம் என்பதை பல்வேறு காரணங்கள் மூலமாக நாம் நன்றாக அறியலாம். ஏறக்குறைய 226 நோபல் பரிசுகளை யூதர்கள், மொத்த நோபல் பரிசுகளில் 20 விழுக்காடு யூதர்களே பெற்றிருக்கின்றார்கள். இந்த இஸ்ரவேல் தேசம் மிகச்சிறிய ஒரு நிலப்பரப்பு, நம்முடைய ஒரே சென்னை பட்டணத்தின் அளவுதான் அது இருக்கின்றது. ஆனாலும் இதில் மிக சிறந்த எல்லா விதமான தொழில் காரியங்கள், டெக்னிக்கல், அந்த விவசாய காரியங்கள் எல்லாமே மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயத்தில் சொட்டு நீர் பாசனம், பாலைவன விவசாயம், கழிவுநீர், உப்பு நீர் இவற்றை மறுபடியும் நன்னீராக மாற்றுவது, அனைத்து விவசாய செயல்முறைகளும் தானியங்கிகள் மூலமாக செயல்படுத்துகிறது என்று உலகிலேயே இந்த விவசாயம், அங்கே இஸ்ரவேலின் விவசாய முறைகள் முதலிடத்தை பெற்றிருக்கின்றது. இஸ்ரவேலின் மண்ணை கூட தேவன் ஆசீர்வதித்திருக்கின்றார். விலை உயர்ந்த சரும ஆரோக்கிய மருத்துவ பொருட்கள், முன்தாளிப்பட்டி போன்ற அழகு சாதன பொருட்கள், இப்படிப்பட்ட சிறப்பான மண்ணாக அந்த மண்ணை கூட தேவன் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதே போல எண்ணெய் வகைகளில் மிக ஆரோக்கியமான ஒலிவ எண்ணெய் தருகின்ற ஒலிவ மரங்களை சாலை நெடுக நாங்கள் எருசலேம் போயிருந்த பொழுது பார்க்க முடிந்தது. அதே போல பழக்கடைகளில் சர்க்கரை இல்லாத மாம்பழ வகைகள், சுகர் ஃப்ரீ மேங்கோ, இதையும் நாங்கள் பார்த்தோம். எனவே இப்படியாக உலகத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள இஸ்ரவேல் தேசத்தை தேவன் மிகவும் சிறப்பான விதத்திலே, பிரமிக்கத்தக்க விதத்திலே ஆசீர்வதித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் அவர்களை தேடி வரும். ரோமர் 11:29 சொல்கிறது, தேவன் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவை. எனவே கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன் ஒரு தேசமாக இஸ்ரவேல் மனந்திரும்பும் என்பதைத்தான் இந்த ஏசாயா 53வது அதிகாரம் சுட்டி காட்டுகிறது.